Radio City Podcast. தெரிந்த சினிமா தெரியாத விஷயம். ரேடியோ சிட்டி சியானுடன். இந்தியாவின் மிகச்சிறந்த திரைக்கதை ஆசிரியர்கள் பட்டியல் போடுங்க ஒரு 5 பேர் அப்படின்னா அதுல எந்த சமரசமும் இல்லாமல் இடம் பிடிக்கக்கூடிய ஒரு பெயருக்கு சொந்தக்காரர் டைரக்டர் கே பாக்கியராஜ் அவர்கள். திரைக்கதை சிற்பி அப்படின்னு சொல்லுவாங்க. அவர்கிட்ட அசிஸ்டண்டா வேலை செய்யணும்னு நிறைய பேர் தவம் இருந்த காலம் எல்லாம் உண்டு. ஆனா அவங்க கிட்ட இருந்தவங்க அவர்கிட்ட சொல்லாம போன வருத்தமும் அவருக்கு இருக்கு. எஃப்எம் ரேடியோ சிட்டி 91.1 எஃப்எம் ரேடியோ சிட்டி சியான். தெரிஞ்ச சினிமா தெரியாத விஷயத்துல இயக்குனர் பாக்கியராஜ் அவர்களுக்கு இன்னமும் கூட இருக்கிற ஒரு மன வருத்தத்தை உங்ககிட்ட ஷேர் பண்றேன். பாக்கியராஜ் அவர்கள் பாரதி ராஜா கிட்ட இருந்து தொழில் கத்துக்கிட்டு தனியாக சினிமா ஆரம்பித்த பிறகு ஜனரஞ்சகமான படங்களை கொடுத்து மக்கள் மனசுல பெரிய இடத்தை பிடிச்சாரு. அப்போ நடையா நடந்து கால்கடுக்க காத்திருந்து அவருடைய மனசுல அசிஸ்டண்டா இடம் பிடிச்சவங்க கொஞ்சம் பேர் தான். அதுல முக்கியமான ஆளு பாண்டியராஜன் என்று அழைக்கக்கூடிய பாண்டியன், ஜிஎம் குமார், லிவிங்ஸ்டன், பார்த்திபன், இப்படி சொல்லிக்கிட்டே போலாம். இதுல பார்த்திபன் தவிர்த்து மற்றவங்க எல்லாருமே இயக்குனர்கிட்ட இருந்து வெளியில வரும்போது சொல்லிக்காம வந்துட்டாங்க. அந்த வருத்தம் பாக்கியராஜ் அவர்களுக்கு இன்னை வரைக்கும் இருக்கு. ஏன் சொல்லிக்காம வந்துட்டாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு கதை இருக்கு. என்னன்னா இவங்க எல்லாம் சேர்ந்து தூரல் நின்று போச்சு படம் ஒர்க்ல இருக்காங்க. இந்த படம் அவங்க எதிர்பார்த்த அளவுக்கு இந்த படம் வருமா வராதான்ற ஒரு டவுட் அவங்களுக்கு இருந்துட்டே இருக்கு. அதே மாதிரி அவங்க உட்கார்ந்து பேசி ஒரு சீனை டெவலப் பண்ணும்போது இருந்த ஒரு சுவாரஸ்யம் ஷூட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா பெருசா இல்லை அப்படின்ற ஒரு ஃபீல் அவங்களுக்கு இருந்துட்டே இருக்கு. எடிட்டிங் டேபிளில் போயிட்டு படத்தெல்லாம் எடிட் பண்ணி படம் ரிலீஸுக்கு ரெடி ஆயிடுச்சு. பாக்கியராஜ் அவர்களுக்கு அந்த படத்தின் மீது ஒரு பெரிய நம்பிக்கை இல்லாமல் இருக்காரு. அவங்க அசிஸ்டண்ட்டை கூப்பிட்டு சொல்றாரு, நாளைக்கு படம் ரிலீஸு, பாக்கியராஜுடைய இயக்கத்தில் வரப்போற முதல் தோல்வி படமா இது இருக்கும், அதுக்கு ரெடி ஆகிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. இவங்களுடைய அசிஸ்டன்ட் டைரக்டருக்கும் அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை, இது ஒரு ஃபிளாப்பான படம் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் போறாங்க. மறுநாள் படம் ரிலீஸ் ஆகுது. ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்கறதுக்கு எல்லாருமே தியேட்டருக்கு போறாங்க. இவங்க எந்தெந்த சீனெல்லாம் நல்லா இல்லை அப்படின்னு சொன்னாங்களோ அந்தந்த சீனுக்கெல்லாம் தியேட்டர்ல பயங்கர ரெஸ்பான்ஸ். இவங்க எதிர்பார்க்காத அளவுக்கு அதிரி புதிரியா ஹிட் அடிச்சிடுச்சு. தூரல் நின்று போச்சு. அந்த சைக்காலஜி என்னன்னு இன்னைய வரைக்கும் எனக்கு புரியலன்னு ஜிஎம் குமார் சொல்வார். அப்புறம் ஒரு விஷயத்தை மட்டும் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஒரு உதவாக்குற சீனா இருந்தாலும் அது ஒரு மொக்க சீனா இருந்தாலும் அது நம்ம டெவலப் பண்றதுல கோட்டை விட்டாலும் கூட அதை ஃப்ரேம் பை ஃப்ரேம் டைலாக்ஸ்லயும் இருக்கிற ஆர்டிஸ்டை வச்சு மேனேஜ் பண்ணா அது அழகான சீனா வரும் அப்படின்றதுக்கு எங்க குருநாதர் ஒரு எக்ஸாம்பிள். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளான படம் தான் இந்த தூரல் நின்று போச்சு அப்படின்னு ஜிஎம் குமார் சொல்லியிருக்காரு. சரி, இப்படிப்பட்டவங்க அவர்கிட்ட இருந்து ஏன் சொல்லாம வந்துட்டாங்க அப்படின்னு போது நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன். முந்தானை முடிச்சு படம், இந்த படம் ஆரம்பிச்சதுல இருந்தே மிகப்பெரிய சர்ச்சை. என்ன சர்ச்சை அப்படின்னா, இளையராஜா மியூசிக் டைரக்டர் வேணாம், கங்கை அமரன் வேணும்னு பாக்கியராஜ் சொல்ல, ஏவிஎம் தரப்புல இருந்து ராஜா சாருக்கு நல்ல மார்க்கெட் இருக்கு, அவரை யூஸ் பண்ணிக்கலாம்னு அவங்க சொல்ல, இப்படியாக ஆரம்பிக்கப்பட்டதான் அந்த படம். ஏவிஎம் பொறுத்த வரைக்கும் ஒரு படம் பூஜை போடுற அன்னைக்கே படத்துடைய ரிலீஸ் டேட்டையும் ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. அப்படி முந்தானை முடிச்சுக்கு பூஜை போட ஆரம்பிச்ச அன்னைக்கு பாடல் பதிவோட தொடங்கலாம்னு சொல்லி ஸ்டுடியோவில் எல்லாரும் வெயிட் பண்ண. ராஜா சாரும் வர. ராஜா சார் ஃபர்ஸ்ட் பூஜை முடிஞ்ச உடனே பாட்டு கம்போஸ் பண்றாரு. அந்த பாட்டு தான் அந்தி வரும் நேரம். இந்த டியூனை கேட்ட பாக்கியராஜ் எனக்கு இந்த டியூன் பிடிக்கல அப்படின்ட்டார். சுத்தி இருந்தவங்களுக்குலாம் ஷாக். இளையராஜாவுக்கு செம்ம கோவம். அவர் சொல்றாரு, இந்த பாட்டு பிடிக்கல, எனக்கு வேற பாட்டு பண்ணுங்க அப்படின்றாரு. ராஜாவுக்கு இன்னும் கோவம். ஒரு நல்ல பாட்டு கொடுத்தா உங்களுக்கு எல்லாம் பிடிக்காதே, இதை யூஸ் பண்ணுங்க, இது பிரமாதமா வரும்னு அவர் சொல்ல, இவர் முடியாதுன்னு அடம் பிடிக்க, அங்க அசிஸ்டண்டா இருந்த ஜிஎம் குமார், அப்புறம் லிவிங்ஸ்டன், அப்புறம் பாண்டியராஜன்லாம் அப்படியே நைஸா வெளியில வந்துடுறாங்க. ஏன்னா ஒரு எம்பாரசிங் மொமெண்டா இருக்கு. ஏவிஎம் தரப்புல எதுவுமே சொல்லல. இவரும் பாட்டை மாத்தி கொடுங்கன்னு ஒத்த காலில் நிக்கிறாரு. அவரு இது நல்ல டியூனு, மாத்த முடியாதுன்னு சொல்றாரு. இப்படிப்பட்ட சம்பவங்கள் போய் கொண்டு இருக்கும் போது கோமா வெளியில வந்த பாக்கியராஜ் ஜிஎம் குமாரை பார்த்து, இங்க எதுக்கு சும்மா உட்காந்துட்டு இருக்க, போய் லொகேஷன் பார்க்கலாம் இல்லைன்னு சொல்ல, இவருக்கு டென்ஷன். நான் என்ன பண்ணேன், இவங்க போட்டுக்கிற சண்டை ஒரு மாதிரியா இருக்குன்னு தானே வெளியில உட்காந்துருக்கேன், என்ன பார்த்து இவரு இந்த மாதிரி சொல்றாரு அப்படின்னு சொல்லி கோவமா சைக்கிள் எடுத்துக்கிட்டு அவர் வீட்டுக்கு கிளம்பிடுறாரு. ஆனா இன்னைய வரைக்கும் முந்தானை முடிச்சுல அந்தி வரும் நேரம் பாட்டு மிகப்பெரிய ஹிட் அதுதான் இருந்துச்சு. ஆனா பாருங்க, ஒரு பிரிவுக்கு அந்த ஒரு சிச்சுவேஷன் காரணமா இருந்திருக்கு. அப்படி சைக்கிள்ல ஜிஎம் குமார் வீட்டுக்கு போகும்போது எதிர்க்க வந்த கன்னிராசி படத்துடைய ப்ரொடக்ஷன் மேனேஜர் பாண்டியனை வச்சு ஒரு படம் பண்ணலாம்னு இருக்கோம், நீங்க அவர் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல, கோவமா போனவருக்கு சரி இதுதான் நமக்கு வழின்னு சொல்லி பாண்டியராஜனோட சேர்ந்து கன்னிராசி படத்துக்கு ஒர்க் பண்ண போறாரு. 2 நாள் ஆச்சு, 3 நாள் ஆச்சு, பாண்டியனையும் காணா, ஜிஎம் குமாரையும் காணா, என்ன ஆச்சுன்னு தெரியலையே அப்படின்னு யோசிக்கும் போது புதுசா ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் ஜாயின் பண்றாரு. அவர் தான் பார்த்திபன். சரி, அவங்க 2 பேரும் இல்லைன்னா என்ன, இந்த பையனை வச்சு நம்ம அடுத்த வேலையை பார்க்கலான்னு பார்த்திபனுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்க, அந்த இடத்துல லிவிங்ஸ்டனுக்கு கோபம் வருது. நான் ஒரு சீனியர் இருக்கும்போது என்னை விட்டுட்டு பார்த்திபனுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாருன்னு சொல்லி அவர் கோபத்துல வெளியில வர, லிவிங்ஸ்டன், ஜிஎம் குமார், பாண்டியராஜன் அப்படின்னு 3 பேர் ஒரு கூட்டணியா சேர்ந்து
அவங்க வந்து கன்னிராசி படத்தை ஒர்க் பண்ண ஆரம்பிச்சு அந்த படமும் ஹிட் அடிச்சது எல்லாம் தெரியும். இவ்வளவு நடந்திருந்தாலும் கூட இவங்க 3 பேருமே அவர்கிட்ட இந்த மாதிரியான சம்பவங்களால தான் நாங்கள் வெளியில போனோம் அப்படின்றத சொல்லவே இல்லை. அவர்கிட்ட கால் கடுக்க நின்று காத்திருந்து திறமைகளை வெளிப்படுத்தி சேர்ந்தாங்க. ஆனா கிளம்பி போகும்போது ஒரு கோவத்துல யாருமே போறேன்னு சொல்லிட்டு போகாததால இன்னைய வரைக்கும் தன்னுடைய உதவி இயக்குனர்கள் என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லாம போயிட்டாங்க அப்படின்ற வருத்தம் இயக்குனர் பாக்யராஜ் அவர்களுக்கு இருந்துட்டே இருக்கு. இந்த மாதிரி இன்னொரு விஷயம் தெரிஞ்ச சினிமா தெரியாத விஷயத்துல சொல்றேன். தொடர்ந்து கேளுங்க. எஃப்எம்னா ரேடியோ சிட்டி 91.1. Radio City. Radio City. Podcast.